சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல் என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தின் வல்லமை இந்த இடத்திலே தொனிக்கட்டும் ஆண்டவரே. வல்லமையுள்ள சத்தம், மகத்துவமுள்ள சத்தம், எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம், பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்குகிற சத்தம், என்றென்றைக்கு ராஜாவாக வீற்றிருக்கிற கர்த்தர் இந்த வேளையிலும் ஆவியானவர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தையானவர் வார்த்தையினால் சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தின கர்த்தர் அன்றே எங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சகல கனமும் துதியும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஏசப்பா சிலுவையில் மொழிந்த 7வது வார்த்தை. லூக்கா எழுதின பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 23:46. இன்னும் ஒரு தடவை பாப்பா வாசிங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அடுத்த வசனம். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. மற்ற சுவிசேஷங்களில் ஏசப்பா மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டான்ருக்கு. ஆனால் டாக்டர் லூக்கா மட்டும் தெளிவாக எழுதியிருக்கிறாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே என்று ஜெபிக்க ஆரம்பித்தவர் முதல் வார்த்தையில், கடைசியில் எண்டிங்லையும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பிதாவே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தம்முடைய குமாரனுடைய ஆவியை கர்த்தர் நம்முடைய இருதயங்களில் அனுப்பியிருக்கிறார். பிதாவே நம்முடைய ஆவிகளின் பிதா. நம்ம அப்பாவுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆவிகளின் பிதா. அவர் ஜோதிகளின் பிதா. நிறைய பிதான் இருக்கு. நித்திய பிதா. ஆனால் அவர் ஆவியை உண்டு பண்ணினவர். தம்முடைய குமாரனை ஜெனிப்பித்த கர்த்தர். அவர் சொல்லப்பட்டிருக்கு, அவர் யார் நம்மளை உண்டாக்குனாங்களோ அவர் கரங்களிலே, பாதுகாப்பான கரங்களிலே எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவராய், ஹல்லேலூயா, ஜெய வேந்தனாய் கர்த்தர் என்ன செஞ்சார்? பாதுகாப்பாக தம்முடைய ஆவியை திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கும்போது எப்படி அர்ப்பணிச்சாராம்? மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. தோல்வி அடைந்தவராய் அல்ல, அது தோல்வியின் முழக்கம் அல்ல, அது வெற்றி முழக்கம். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், மகிமையிலே வெற்றி சிறந்தார்.
அப்போ என்ன நடந்துச்சா? வாட் ஹேப்பன்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50லேருந்து 54 வரை வாசியுங்கள். மத்தேயு 27. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது ஹல்லேலூயா, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் என்ன நடந்துச்சு? அப்பா ஆவியை விட்ட உடனே பிதாவாகிய தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் இருந்த அந்த பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே கர்த்தர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. எல்லாருமே நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு ஏசப்பா என்ன செஞ்சாங்களா? தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் கிழித்தார். இப்போ பிதாவாகிய தேவனோடு நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? கிருபாசன தண்டையிலே ஏசப்பாவின் மூலமாக சேர கிருபையின் பாக்கியத்தை நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும்னு எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. நம்ம எல்லாரும் டைரெக்டாக ஆண்டவரோட என்ன செய்யலாம்? நீ நேரடியாக போகலாம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் இறைவன் படைத்த இறைவன் உயிரை விடும் பொழுது இயற்கையால் தாங்க முடியல. ஹல்லேலூயா. பூமி அதிர்ச்சி. பூமி என்ன செய்ததா? என்ன செய்தது பாப்பா? அதிர்ந்தது. மலைகள் பிளக்குது, கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் ஓப்பன் ஆயிடுச்சு. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெளிந்த பின்பு அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து ஹல்லேலூயா அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அல்லேலூயா. இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். 100க்கு அதிபதி. மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. நம்ம முடிவு எப்படி இருக்குமா? நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நம்முடைய அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம மரணம் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாக இருந்தான், தேவனுடைய குமாரனாக இருந்தான். இன்னொரு இடத்துல 100க்கு அதிபதி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் போட்டிருக்கு 100க்கு அதிபதியும் அவனோடு இருந்தவர்களும் ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய மரணத்தில் மற்றவங்க மகிமைப்படுத்துகிற மாதிரி நம்ம முடிவு இருக்கணும். ஹல்லேலூயா. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆனால் துன்மார்க்கனுக்கு அவனை பார்த்து நீ பொறாமப்படாத, நல் முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போயிடும். ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தாராம்? எபிரேயர் 9:14 அவர் எப்படி ஒப்பு கொடுத்தாருன்னு ஒவ்வொரு நிருபங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே இல்லை, எபிரேயர் 9:14 பாப்பா. நித்திய ஆவியினாலேன்னு இருக்கா? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலிதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரா? நித்திய ஆவியினாலே. நித்திய ஆவியானவர் பழுதற்ற பலியாக ஹல்லேலூயா தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நம்ம அப்படி ஒப்பு கொடுக்கிறோமா? எபேசியர் 5:1-2 நம்ம எப்படி எபேசியர் 5:1-2 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தாரா? ஆண்டவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்ம அன்பில் நடக்கிறோமா? இல்லவே இல்லை. செக் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினதனாலே அன்பு வெளிப்பட்டது ஐயா. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி பவுலையா சொல்றார். அவர் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வரம் பெற்றவர், எவ்வளவு அந்நிய பாஷை பேசுறவர், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ மனுஷன். அவர் சொல்கிறார், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை, ஒண்ணுமே கிடையாது, நத்திங். அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரமாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தார்? பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் நம்மில் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார் ஐயா. என்னில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். கலாத்தியர் 1:20 என்ன கூறுகிறது? எதற்காக ஒப்பு கொடுத்தாராம்? கலாத்தியர் 1:20, இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்கிறேன். இல்ல, கலாத்தியர் 1:4 பாப்பா, கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? இந்த பொல்லாத உலகத்தினின்று, பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உங்கள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். மாம்சம் உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மையும் நம்முடைய சந்ததியையும் விடுவிக்கும்படியாக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யோவான் 10:17-18, யோவான் எழுதின சுவிசேஷம் 17:18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார், ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். தெய்வம் சொல்றாரு, நானே என் ஜீவனை கொடுக்கிறேன், யாரும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுக்க முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் ஆண்டவற்றிலிருந்து ஜீவன் எடுக்க முடியுமா? ஒருவராய் சாவாமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் பெரிய திறவுகோல்களை உடைய கர்த்தர். அவர் சொல்கிறார், ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதை என் பிதாவினிடத்திலே நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. யாருமே அப்பாட்டிருந்து தெய்வத்தினிடத்திலிருந்து ஜீவனை பிடுங்க முடியுமோ? அவர் தான் ஏன் தெய்வம். அவர் விரும்பி ஜீவனை கொடுத்தார், எனக்காகவும் உங்களுக்காகவும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தார். ஜீவனை மறுபடியும் என்ன போட்டிருக்கு? ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஒருவராய் சாவாமை உள்ள கர்த்தர். இப்படிப்பட்ட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என்னிடத்திலே சில காரியங்களை ஒப்புவிக்க வேண்டும். அவர் மேலும் எப்படி ஒப்பு கொடுத்தாராம்? ஏசாய் 53:10 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தமது சந்ததியை கண்டு அதனால நீடித்த நாளாயிருப்பார். குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏசாய் 50:6 சொல்லப்பட்டிருக்கு, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை புடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை நான் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இப்படிப்பட்ட தெய்வம் என்கிட்ட உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கு, இதுவரை நீ அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாய் உன் அவயவங்களை ஒப்பு கொடுத்தாய். இனிமேல் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கறது அதுதான். நான் பரிசுத்த ஜீவ பலியாக உனக்காக என்னை நான் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தேனே, நீ அன்பிலே நடந்து கொள்வாயா? உன் அவயவங்களை பரிசுத்த அவயவங்களாய் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி தேவனுக்கு அர்ப்பணிப்பாயா? நீதிக்குரிய ஆயுதமாய் ஒப்பு கொடுப்பாயா? ஒரு பாட்டு இருக்கும்ல, நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு
சொந்தமாய் தந்தே என்றேன் சரீரத்தை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் இயேசுவே. ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? சங்கீதம் 31:5 தாவீது ராஜா சொல்றார், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டேன். ஸ்தேவான் ஒப்பு கொடுக்கும்போது எப்படி ஒப்பு கொடுத்தார்? முழங்கால் படிக்கிட்டு, பிதாவே இவர்கள் மேலே எந்த பாவத்தையும் சுமத்தாதிரும், என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். நம்மளும் மரிக்கும் பொழுது, ஆண்டவரே பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். என் முடிவும் அவங்க முடிவு மாதிரி இருக்கணும். ஒன்னே ஒன்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எரேமியா 49:11 சொல்லப்பட்டிருக்கு, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடையே காப்பாற்றுவேன். நம்ம பிள்ளைங்க சில நேரம் எந்த வேலையும் சொல்லி கேட்க மாட்டாங்க, அடக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒப்புவிப்பியா? உன் பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்றுவேன்? உயிரோடே காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டிருக்கு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 14:3 சொல்லப்பட்டிருக்கு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமேன். ரோமர் 8:32 சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படிப்பான்னு கேட்கிறார். கொஸ்டின் கேட்கிறார், ஏய் சொந்த குமாரனே கொடுத்துனே, நீ ஏன் கவலைப்பட்டு கலங்குற? எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்காது இருப்பது எப்படிப்பா? ஆனால் நீ உன் அவயவங்களை நீதியின் ஆயுதமாய் எனக்கு ஒப்பு கொடுப்பாயா? உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவிப்பாயா? உன் செய்கைகளை ஒப்புவிப்பாயா? உன் வழிகளை என்னிடத்தில் ஒப்புவிப்பாயா? தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே அருமையான பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா. உடைய வார்த்தைகளை கேட்க செய்த பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மந்தித்தோப்பு சபை மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பிமார், தங்கச்சிமார், அண்ணன், அக்கா, ஒவ்வொரு குடும்பத்திற்காய், ஊழியக்கார குடும்பத்திற்காய், கூசாலிப்பட்டி சபை குடும்பத்திற்காய் அட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. பலியாக காணிக்கையாக உமக்கென்று எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க, முற்றிலுமாய் அர்ப்பணிக்க, ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உமக்கென்று வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்கப்பா. உடைய நாம மாத்திரம் எங்கள் ஒவ்வொருவர் மூலம் மகிமைப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. சகல கனமும் துதியும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.